என் பொண்ணு பேரும் சேர்ந்து அடிபடுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னையும் உங்க அப்பனையும் விட்டு வச்சிருக்கேன். நான் தான் சொல்றேன்லப்பா, நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப அஜய திட்டிட்டே இருக்கீங்க? உன்னை எதுக்கு அந்த வீட்ல இருக்க சொன்னேன்னு ஞாபகம் இருக்குல்ல? அதை விட்டுட்டு இவன் கூட சமாதானமாகி அதே வீட்ல மானங்கிட்ட வாழ்க்கை வாழணும்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சா? அப்பா அப்படிலாம் இல்லப்பா. இல்லனா பின்ன எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அப்பா, அஜய் பண்ணது தப்புதான். ஆனா அவர் ஒன்னும் என்னை ஏமாத்திரம் நினைச்சு இதெல்லாம் பண்ணலப்பா. கல்யாணம் பண்ணணும்ன்ற விருப்பத்தால அப்படி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அது கூட அவங்க அப்பா தான்ப்பா இவரை மிஸ்கைட் பண்ணிருக்காரு. மத்தபடி அஜய் நல்லவர் தான்ப்பா. அவன் அப்பா தப்பா சொல்லி கொடுத்தானா? தோ இவனுக்கு சொந்த புத்தியே இல்லையா? அப்பா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்ப்பா. பேசினா அதை பத்தி பேசிட்டே தான்ப்பா இருக்கணும். நீங்க முதல்ல அதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த காவேரி பழி வாங்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அஜய் நம்ம கூட கை கூக்க ரெடியா இருக்காருப்பா. அஜய் என்ன வேணா செய்யறேன்னு சொல்றாருப்பா.